பருவத்திலிருந்து. முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா எந்திர உலகம். இதில் அறிவியல் ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். அறிவியல் ஆத்திச்சூடி, அதாவது ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம். அடுத்தது ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்தது புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேங்களா? இப்போ இதில் 3 கொஸ்டின் கேட்கலாம். அதாவது ஆத்திச்சூடி என்பது என்னன்னு கேட்கலாம். அது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் 1. 2வது ஆத்திச்சூடியை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம், ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார் கேட்கலாம், அது பாரதியார். அடுத்தது இந்த நெல்லை சுமுத்தோட பாடல் நம்ம பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள், அதாவது சயின்டிஸ்ட் எல்லாமே சிந்திச்சுட்டே தான் இருப்பாங்க. அதாவது சயின்டிஸ்ட்டுன்றது சயின்ஸு. அப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆய்வில் மூழ்கு நம்ம செய்கிறோன்னா ரொம்ப அந்த வேலையிலே ஈடுபாடாக மூழ்கிடுவோம். சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையிலே மூழ்கி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆய்வில் ஞாபகம் வச்சுங்க. இயன்ற வரை புரிந்துகொள். இயன்ற வரைனா நம்ம இயல்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா இயன்ற வரைன்றதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஈடுபாட்டுடன் அணுகு. எந்த ஒரு வேலையும் நம்ம என்ன செய்யணும், ஈடுபாடோடு செய்யணும்னு சொல்லுவாங்க ஊரில். உண்மை கண்டறி. இப்போ நம்ம உண்மையை தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ உண்மையை கண்டறிச்சிட்டு கண்டுட்டு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஊக்கம் வெற்றி தரும். ஒரு மனுஷனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்தாதான் அவருக்கு நமக்கு வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்றும் அறிவிலே வெல்லும். உண்மைதானே, என்றைக்குமே அறிவில் தானே ஜெயிக்குது. ஏன் என்று கேள்வி கேள். இது நம்ம பெரியார் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயம் தெளிந்து சொல். அதாவது ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதை சரியாக சொல்லணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயம் தெளிந்து சொல்லுன்னு. ஒருமித்து செயல்படு, ஒன்றா செயல்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓய்வற உழை. இது ஞாபகம் எப்படி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் உழைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓய்வற உழை. ஔடதமாம் அனுபவம். ஔடதம் என்றால் மருந்து. இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து. அடுத்தது சொல்லும் பொருளும் பாருங்கள். இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. ஓகேங்களா? அடுத்தது தம்மை ஒத்த அலைநிலையத்தில் சிந்திப்பர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. தம்மை ஒத்த அலைநிலையத்தில் சிந்திப்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நெல்லை சுமுத்து தான். யார் சொல்லியிருப்பார், அப்துல் கலாம் சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்கள், இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். 3 இடத்துல வேலை செஞ்சுப்பார். 1 விக்ரம் சாராபாய், இன்னொன்று சதீஷ் தவான், இன்னொன்று வந்து இந்திய விண்வெளி மையம். சதீஷ் தவான் பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. விக்ரம் சாராபாய் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. இந்திய விண்வெளி நிலையம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இவர் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதிக்கு தரப்பட்டுள்ளது. நம்ம அடுத்தது பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்க்கலாமா? உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம்னா மருந்து. மருந்து தான் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி, கண்டு குட்டல் அறி. அடுத்தது ஓய்வற, ஓய்வு குட்டல் அற. ஏன் என்று, ஏன் குட்டல் என்று. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புணர்ச்சி விதிகள் இருக்குது. நம்ம 8ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்குது. நம்ம பின்னாடி டீட்டெயிலாக நம்ம நடத்துவோம். இப்போ இந்த டாபிக் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்தது ஔடதமாம். ஔடதம், அதாவது ஔடதம் குட்டல் ஆம், ஔடதமாம் இதாக வரும். இது தப்பு. அடுத்தது அணுகு, அதாவது எதிர்ச்சொல் சொல்லியிருக்காங்க. அணுகு அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா விலகு. ஐயம், ஐயம் என்றால் சந்தேகம். அதுக்கு அப்புறம் ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெளிவு. ஊக்கம், ஊக்கம் என்றால் ஒரு உற்சாகமாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சோர்வு. உண்மை, உண்மை என்றால் இயல்பாக ஒரு விஷயம் நடக்கக்கூடியது. பொய்மை என்றால் இல்லாத உண்மை. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு பொய்மை. அதுக்கு அடுத்தது அறிவியலால் ஆள்வோம். இது வந்து ஒரு பாடலாசிரியர் குழு இயற்றிய ஒரு பாட்டு இது. இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சு விட்டுடலாம். இதை நம்ம
ஜஸ்ட் ரீட் பண்ணாவே போதும். ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். அதாவது ஆழக்கடல், ஓகேங்களா. அடுத்தது நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளம் புயல் மழை எங்கே என்று சொல்கிறான். எலும் தசையும் இல்லாத இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுதும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். இந்த பாட்டை நீங்கள் ஒரு கதை மாதிரி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடல் அடியில் போகிறாரு. ஆழ்கடல் அடியில் போயிட்டு ஆய்வு செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் இல்லைன்னு மேலே போய் என்ன பண்ணுறாரு, பறக்கிறாரு. நிலாவுக்கு மேலே போயிட்டு வாழலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன தேவைன்னா சேட்டலைட் தேவை. சேட்டலைட்டை விடுறாரு. சேட்டலைட் என்ன சொல்லுதுன்னா, அங்கேருந்து தகவல் எல்லாத்தையும் அனுப்புது. அந்த தகவல்லாம் வாங்கி என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி செய்கிறாங்க. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, புயல் மழைலாம் இருக்குது, நீங்கள் மேலே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணுறாங்க, மேலே போனால் நம்ம இடம் வந்து குறையும், அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க. இப்போ எலும் தசையும் இல்லாத ஒரு எந்திர மனிதரை அனுப்புங்க, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே போகிறாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இணைய வலை வெப்சைட்டில் உலகம் முழுவதும் பரப்புகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நம்ம எந்திர மனிதன் மாதிரி தான் மேலே வாழணும் அப்படின்னும் போது நீங்கள் உறுப்பை மாற்றும் சிகிச்சை செஞ்சீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது மேலே இருக்கிற அந்த தாதுக்களை வந்து நம்ம அணுவை இப்போலேருந்து நம்ம மின்சாரம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கதையாக நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. இந்த டாபிக் ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக் தான், நம்ம படித்து ரீட் பண்ணி விட்டாவே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, நாளை மனிதன் எங்கே இருப்பான், கோளில் தான் இருப்பான். சரிங்களா. போயிட்டு வர்றதுக்கு ஒரு பஸ் மாதிரி ஒரு வாகனத்தை ரெடி பண்ணிடுவான். அதோட அதை முடிக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் இந்த லைனில் எல்லாமே சொல்லியாச்சு. இருந்தாலுமே அடுத்து பாருங்கள், வானை அழுப்போம், கடல் மீனை அழுப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தித்தெற்பிற்கும் சாத்திரம் கற்போம். இதை சொன்னது யார் பார்த்தீங்கன்னா பாரதியார். வானை அளக்கிறோம், கடல் மீனை அளக்கிறோம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்திப்பிற்கும், இது எல்லாத்தையும் சொன்னது பார்த்தீங்கன்னா பாரதியார். இந்த டாபிக் இந்த பாடலில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆழக்கடல் அடியில் போகணும், ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, மேலே விண்வெளிக்கு போகிறாங்க. அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டை தான் அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு மனுஷன் போக முடியாது, அதனால நீ எந்திர மனுஷன் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் போகிறாரு. போனோடனே அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்புறம் எந்திர மனிதர் மாதிரி எலும் சதையும் சேர்ந்த ஒரு மனுஷனை அனுப்புகிறாங்க. அங்கே நம்ம நிலாவில் போய் வாழ நினைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து தாதுக்கெல்லாம் அனுப்பிச்சு நமக்கு பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பஸ்ஸு மாதிரி ஒரு வாகனத்தை ரெடி பண்ணுறோம். சரிங்களா. அவ்வளோதான் இந்த பாடல். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் எதுவுமே கிடையாது. உரைக்கின்றான் தான் இதுக்கு ஆன்சர். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். அடுத்தது விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் நீலவான். அடுத்தது இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். கணியன். இது எந்திர மனிதனை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த ரோபோ என்ற சொல்ல பார்த்துங்க. இது ஒரு சின்ன டாபிக் தான். பாடம் வந்து ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் சின்னதாக நம்ம முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். இந்த ரோபோ என்ற சொல்லை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பயன்படுத்துவர் யார் பார்த்தீங்கன்னா காரல் கபேக். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர். 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகம் எழுதுகிறார். சரிங்களா. அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்துகிறார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்னும் பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வது போல அவர் வந்து காட்சிகள் அமைத்திருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. காரல் கபேக், செக் நாடு, 1920. ரோபோ என்ற சொல் பார்த்தீங்கன்னா அடிமை, தொழிற்சாலையில் வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு கதையை அமைச்சிருப்பார். சரிங்களா. அடுத்தது மனிதர் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது.
இவற்றுக்கு குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவே தானியங்கி. தானியங்கினா பாருங்கள், நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட வேகமாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. இந்த தானியங்கிலாம் பார்த்திங்கன்னா கணினியோட இணைந்திருக்கும். கணினி தான் இதை கட்டுப்படுத்தும். சரிங்களா? தானியங்கினா பார்த்திங்கன்னா மனுஷன் போல் கடினமான வேலைகளை மிக வேகமாக செய்யக்கூடியது இந்த தானியங்கி. இது வந்து கணினியோடு இணைந்திருக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. ஓகேங்களா? இது மனிதரை போல் இருக்காது, ஆனால் மனிதர்கள் போல் எல்லா வேலையும் செய்யும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக பாருங்கள், பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனித முயற்சி எப்படி இருக்குதோ அதுக்கு மாற்றாக இது வந்து யோசிக்கும். அதே போல் இது யோசிக்கும், ஆனால் மனுஷர்கள் போல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி தானியங்களை பார்த்தீங்கன்னா சென்சார் கருவிலாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ரோபோ பார்க்கலாம். ரோபோ பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு இருக்கும். தானியங்களுடைய பயன்பாடுகள் பாருங்கள், உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. அடுத்தது கோள்களுக்கு சென்று ஆய்வுகளை நடத்துகிறது. இந்த கான்செப்ட் பாருங்கள், தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்களை உருவாக்கினான். பிறகு தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்களை உருவாக்க முயற்சி செய்தான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள். தலை, உடல், கைகால் இருக்கும். சரிங்களா? அதாவது தன்னுடைய வேலை செய்கிறதுக்கு தானியங்களை உருவாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷன் போலே நம்ம எல்லா வேலையும் செய்யணும், யோசிச்சு செய்யணும். அந்த சுச்சுவேஷனை கையாளுறதுக்காக உருவாக்கணும் தான் ரோபோ பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, அவ்வளோதான். தானியங்கி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கும், கண்ட்ரோல் பண்ண எல்லாமே இருக்கும். இது செயற்கை நுண்ணறிவு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதோடைய வேலையை செய்யும். உதாரணத்துக்கு நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அது கண்டினியூவாக நம்ம என்ன வீடியோ பார்க்குறோமோ அதே கொண்டாந்து வைக்கிது பார்த்திங்களா, அதுதான். இது தானியங்களே இருக்காது. அதுக்கு ஃபிக்ஸ்டு ஒரு ப்ரோக்ராம் அது மட்டும்தான் செய்யும் ரொட்டீனாக. உதாரணம் சொல்லணும்னா ஒரு செக்கு மாடு என்ன செய்யணும், ஒரு செக்கு தான் ஆடும். அதுபோல் தானியங்கி அந்த வேலை செய்யும். எந்திர மனிதன் பார்த்திங்கன்னா, அதாவது ரோபோ பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலை இந்த மனுஷன் மாதிரியே வேலைகளை செய்யும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. தானியங்கி அதாவது 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. 1997 மே மாதம் வந்து என்ன பார்த்திங்கன்னா செஸ் போட்டி நடந்தது. அதில் யார் பார்த்திங்கன்னா உலக செஸ் போட்டியாளர் கேரி கேஸ்ப்ரோ வந்து கலந்து கொண்டார். அதில் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கம்ப்யூட்டர், அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து கலந்துக்குச்சு. அதில் அந்த போட்டியில் வந்து இந்த டீப் ப்ளூ கம்ப்யூட்டர் தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தான் ஜெயிச்சுது. அடுத்தது உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அப்போ என்ன கொஷின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, உலகிலேயே ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்பாங்க. அது சோஃபியா. ஐநா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரற்ற ஒரு பொருளுக்கு ஐநா வந்து முதலாக ஒரு பட்டம் வழங்குவது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்று இருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் கூட்டல் உருவம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது புணர்ச்சி விதிகள் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து கிடைப்பது செயல் இழக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல்னால் ஒரு இடத்துலேருந்து அது சுத்தமாக எடுக்கிறது. அப்போ என்ன பண்ணால் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சேர்த்தல், ஆப்போசிட்டு. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிதுனா ரொம்ப இது சாதாரணமாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்னு பார்த்திங்கன்னா அரிது.
பெரிது கிடையாது. அடுத்தது ஒளி பிறந்தது. இந்த டாப்பிக்கோட நம்ம இந்த பாடம் முடிஞ்சுது. இதுக்கான அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணம் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம அப்துல் கலாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் நோட் அவுட் பண்ணுறேன், பாருங்கள். அப்துல் கலாம்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு அறிவில் ஆர்வம் ஏற்பட காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, 10 வயசு சிறுவனாக இருக்கும்போது நான் பறவைகளில் பறக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அறிவில் ஆர்வத்தோடைய தொடக்கமே இருந்துச்சு. நானும் வந்து இந்த பறவைகள் போல் பறக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பறவைகளை அதான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவருக்கு அறிவில் ஆர்வம் எப்போ ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா 10 வயசு சிறுவனாக இருக்கும்போது ஏற்பட்டது. எதனால் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளை பறக்கும்போது பார்க்குறாரு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா பறவைகள் போல் பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் வாழ்க்கையோட குறிக்கோளாக வச்சுக்கிட்டாரு. சரிங்களா? அடுத்தது இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களுக்கு தமிழ் வந்து அதாவது உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எதுன்னு கேட்குறாங்க. தமிழ் திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. அதாவது தமிழில் திருக்குறள் பிடிக்குன்றாரு. அதில் அவருக்கு பிடிச்ச குறள் பார்த்திங்கன்னா, அறிவற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளைக்கல் ஆகால் அரண். அதாவது அறிவு தான் நமக்கு வந்து வலிமையான படைக்கலன் என்று சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கு திருக்குறள் வந்து வலு சேர்த்தது. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படித்த போது எனக்கு தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, அறிவு எல்லாமே கிடச்சின்னு சொல்கிறாரு. மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். திருக்குறள் வந்து அவர் வாழ்க்கைக்கு வலிமை சேர்த்தது. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மூன்றையும் அவர் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வி கேட்குறாங்க. என்னென்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தானே அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தி அதாவது ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறாங்க. அதுக்கு நான் பாதுகாப்பு கருவியில் பயன்படுத்தப்படும் கார்பனேட்டை யூஸ் பண்ணி 300 கிராம் என்ன பண்ணுறேன்னா 300 கிராமில் செயற்கை கால்கள்லாம் செய்கிறேன். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்றார். எனக்கு மகிழ்வை அளித்தது அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏவுகணை சோதனை செஞ்சு தானே உங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. போலியோவில் பாதிக்கப்பட்டவங்க 3 கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்திட்டு நடக்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதை நான் வந்து பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் கார்பன் இழைகளை வச்சு நான் 300 கிராமில் நான் செஞ்சேன். அது அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அதுதான் வந்து நான் ரொம்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்தியாவின் வெற்றிகளாக எதை கருதுகிறீங்கன்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, ஒன்று, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டோம். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் டெவலப் ஆகிட்டோம். செயற்கைக்கோளை நம்ம எல்லா செயற்கைக்கோளும் மேலே ஏவக்கூடிய திறன் இருக்குது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பில் நம்ம முன்னாடி வந்துட்டோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை நம்ம இது பண்ணிட்டோம். அக்னி ஏவுகணையின் தந்தை பார்த்தீங்கன்னா ஆர்என் அகர்வால். அடுத்தது ஏவுகணையின் தந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என் அகர்வால் தான். அடுத்த கொஸ்டின் அவர் சொல்கிறார் பாருங்கள். மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகிறாங்க. அவற்றுக்கான மருந்துகள் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கடலுக்கடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலப்பொருட்களை பெற முயற்சி நடைபெற்று வருகின்றன. அவற்றை பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கும் நம்ம மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தது, 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தை இருந்ததை போன்று காணப்படும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். இருப்பினும் நாம் வந்து சேட்டலைட் அனுப்பியிருக்கோம் பார்த்தீங்களா விண்வெளிக்கு, அது வந்து சூரிய சக்தியை பெற்று நமக்கு ஆற்றலை அளிக்கும்னு சொல்கிறாரு. செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும்னு சொல்கிறாரு. அடுத்தது, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அதாவது சந்திராயன் விண்கலத்தை பற்றி சொல்கிறாரு.
உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் என்று சொல்லுங்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான் அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது, குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை, கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி. இப்போ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்துல் கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளை தான் சொல்கிறாரு. அதுக்கு ஆன்சர். அதே போல் அறிவியலின் அடிப்படை என்னன்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டலை கொடுத்தாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். அடுத்தது அவர் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைவதற்கு வழிகள் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 வழிகள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, அறிவை வளர்க்கும். வெற்றி அடைவதற்கு வழிகள் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 2 வழிகள் உள்ளது. ஒன்று பார்த்தீங்கன்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சை கவனிங்கள். வேர்வை. இதோட இந்த பாடம் முடியுது நண்பர்களே. நம்ம அடுத்த பருவத்தில் அடுத்த இயலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.